கேட்டுக்கிட்டே இருக்க தோன்றுது பெரியவாள் லீலைகளை எண்ணம் நாடுது. கேட்டுக்கிட்டே இருக்க தோன்றுது பெரியவாள் லீலைகளை எண்ணம் நாடுது. பக்தர்களின் துயர் துடைக்க இறைவனவன் காஞ்சி வந்து அன்பர் வசம் அன்பு கொண்டு நிகழ்த்திட்ட லீலைகளை கேட்டுக்கிட்டே இருக்க தோன்றுது. மனதால் காட்சிகளை சுவைக்க தூண்டுது. ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. நம்மை எல்லாம் ஆளும் காஞ்சி காமாட்சியின் திருவுருவம் மகாபெரியாவுடைய தீர்க்க தரிசனத்தை நாம் பல சந்தர்ப்பங்களில் உணர்ந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட மெய்சிலிர்க்க வைக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் புண்ணியம் அடைகின்றேன். எனக்கு என்ன பிராயச்சித்தம்? பார்ப்பதற்கு எளிமையாக தோன்றினாலும், எதிலும் பட்டுக்கொள்ளாமல் தனித்திருப்பது தோன்றினாலும், மகாபெரியவா திருக்காலஞானி இருந்த இடத்திலிருந்தே எங்கே எது எப்போது நடந்தாலும் துல்லியமாக அறியும் சக்தி கொண்டவர் என்று நடந்த இந்த பழைய கட்டுரையை நான் கேட்டு பழகிய கட்டுரையை உங்களுடன் இப்பொழுது பகிர்ந்து கொள்ள மகிழ்வு கொள்கிறேன். ஒரு நல்ல விஷயத்தை எவர் மூலமாக எத்தனை தடவை வேண்டுமானாலும் கேட்கலாம், படிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரியவருடைய அனுகிரகம் என்னுடன் சேர்ந்து உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் என்ற பேராசை. ஒரு முறை திருவிடைமருதூரில் சித்ரா பௌர்ணமி காலகட்டத்தில் மகாலிங்க சுவாமி கோயிலில் ருத்ர அபிஷேகம். ருத்ர அபிஷேகம் என்பது 11 வேத விற்பனர்களை ஒருங்கே இணைத்து அவர்கள் ருத்ரம் சமகம் படித்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது. அப்படிப்பட்ட ஜபம் காலை 8 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை பிரமாதமாக ஏற்பாடு செய்திருந்தார் மராசுனார் நாராயணசுவாமி ஐயர். அவரும் ஒரு பெரிய மகாசுவாமியினுடைய பக்தர் என்றுதான் சொல்ல வேண்டும். மறுநாள் ருத்ர பிரசாதத்தோடு காஞ்சியில் பெரியவாளை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து கை கட்டி நின்றார். இந்த சம்பவத்தை நான் குறிப்பிடும்போது அவர் வசித்த அந்த இடத்தை என்னை ஒரு மையமாக அமர்த்தி அந்த காட்சியை என்னை கண்ணார காண செய்து உணர செய்தார் என்பதில் எனக்கு சிறிது மையமில்லை. பெரியவாளை பற்றிய அனைத்து சம்பவங்களையும் படிக்கும்போது பெரியவா பல சந்தர்ப்பங்களில் இந்த காட்சிக்கே சம்பந்தம் இல்லாமல் என்னை அருகில் வைத்து அந்த காட்சியை பார்த்து உணரச் செய்த அந்த அனுபவம் எனக்கு பிற்காலத்தில் தான் உணர முடிந்தது. அவ்வாறு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து கொண்டு நின்ற நாராயணசாமி ஐயா அவர்களை மகாபெரியவா சற்றே தலை சாய்த்து நோக்கினார். என்ன விஷயம் என்பது போல் ஜாடையாக விசாரித்தார். மிராசுதார் பவ்யமாக அந்த பிரசாத தட்டை பெரியவா முன்பு சமர்ப்பித்துவிட்டு அமைதியாக கைகளை கட்டி கொண்டு நின்று கொண்டிருந்தார். எந்த கோயில் பிரசாதம்? திருவிடமருதூர் மகாலிங்க சுவாமி கோயிலில் மகாருத்ர ஜபம் அபிஷேகம் ஏற்பாடு பண்ணினேன் பெரியவா. அந்த பிரசாதத்தை தங்கள் பாதத்தில் வைக்கணும்னு ஓடி ஓடி வந்த பிரசாதம். தொண்டையை சற்று கனைத்து கொண்டு, நாராயணசாமி, நீ பணக்காரன், தனியாக பண்ணியா இல்லை யாருடையாவது கூட்டு சேர்ந்து பண்ணியா? இல்லை பெரியவா, நானே தான் பண்ணினேன். இந்த நானே சொல்வதில் நாராயணசாமி ஐயருக்கு சற்றே கர்வம் மிகுந்து அழுத்தமாகவே சொல்லிவிட்டார்.
லோகக்ஷேமத்துக்கு தானே பண்ணினேன். இதை கேட்டதும் மிராசுதார் மென்று விழுகினார். அப்படின்னு இல்லை பெரியவா, ஒரு 2-3 வருஷமாகவே வயலில் சரியாக வெள்ளாமல் போடலை. அறுவடை திருப்தி இல்லை. கவலையோட எங்கள் ஊர் முத்து பரம்பரை ஜோசியரை கேட்டதில் சித்ரா பௌர்ணமியில் ருத்ராபிஷேகம் பண்ணு வெள்ளாமல் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். நல்ல விளைச்சல் வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த ருத்ர ஜபத்தை செய்தேன் பெரியவா. பெரியவாளுக்கு அபிஷேக பிரசாதம் கொடுத்துட்டு பெரியவா அனுகிரகமும் பெற்றுக்கிட்டு என்று நாராயணசாமி ஐயர் மென்று விழுங்கி கொண்டு தட்டு தடுமாறி பேசினார். ஓ, அப்படின்னா நீ ஆத்மாவோ லோகக்ஷேமத்துக்காகவோ ருத்ரஜபம் பண்ணலை இல்லையா? நாராயணசாமி ஐயர் இந்த கேள்வியை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. பதிலும் சொல்லவில்லை. கை கட்டி வியர்க்க விறுவிறுக்க பெரியவா சன்னதி முன் நின்றார். பெரியவா கண்களை மூடிக்கொண்டார். அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு 1/4 மணி நேரம் நழுவியது. குண்டூசி கீழே விழுந்தாலும் கூட கணீர் என்ற சத்தம் கேட்கும் அளவிற்கு நிசப்தம். எல்லோரும் திருச்சன்னிதானத்தை பார்த்து கொண்டே இருந்தார்கள். பெரியவா எதிரே இருந்த தட்டை சுவாமி பிரசாதத்தை தொடவே இல்லை. ருத்ர ஜபத்துக்கு எத்தனை வேதவிக்குகள் வந்தா சொல்ல? 11 பேர் பெரியவா. யார் யாரு எங்கெங்க இருந்தாலும் வந்தா? பெரியவாளுக்கும் மிராசுதாருக்கும் நடக்கும் சம்பாஷணையை அருகில் நின்று கொண்டிருந்த அனைத்து பக்தர்களும் சிலையாக நின்று கவனித்தனர். நாராயணசாமி ஐயர் தன்னுடைய பையிலிருந்து ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து படித்தார். திருவிடமருதூர் வெங்கட சாஸ்திரிகள், சீனிவாச கணபாடிகள், ராஜகோபால சௌதிகள், மாயவரம் கோபாலகிருஷ்ண தீட்சிதர், தப்லாம்புலியூர் தண்டு. பெரியவா இடைமறுத்து, ஓ, எல்லோருமே பெரிய வேத விற்பனர்களாச்சே. ஆமாம், உன் லிஸ்ட்டில் தேப்பெருமானூர் வெங்கடேஷ கணபாடிகள் பேர் இருக்கா பாரு. மிராசுதார் சந்தோஷத்தோடு, ஆமாம் பெரியவா, இருக்கு இருக்கு, நேற்றுக்கு அவரும் வந்தார். பேஷ் பேஷ். வெங்கடேஷ கணபாடிகள் ரொம்ப படிச்சவா, வேதத்தில் கரை கண்டவர், அத்தாரிட்டி. அவருக்கு வயசு அதிகம் இருக்குமே. இப்போ கஷ்டப்பட்டு தான் ருத்ரஜபம் சொல்ல முடிகிறதுன்னு காதில் விழுந்ததே. துப்பாக்கியில் இருந்து குண்டு புறப்படும் வேகத்தில் ராசுதார் பதிலளித்தார். ரொம்ப சரியா சொன்னேன் பெரியவா. அவரால் மந்திரமே சொல்ல முடியல. அவரால் மொத்தத்தில் சொல்ல வேண்டிய ருத்ர ஜபம் அளவு கொஞ்சம் குறைஞ்சிடும் என்று எனக்கு ரொம்ப வருத்தம். பாதி பாதி மொழிகிறார். ஏன் அவரை கூப்பிட்டு என்று தோணுச்சு. உன்கிட்ட பணம் இருக்கிறதுக்காக எதை வேணாலும் சொல்லாத. தேப்பெருமானூர் வெங்கடேஷ கணபாடிகள் பற்றி, அவருடைய வேதசாஸ்திர அறிவை பற்றி உனக்கு என்ன தெரியும்? அவர் கால் தூசு சமான ஆவியா நீ? பெரியவா கண்ணை மூடிக்கொண்டது. சிறிது மௌனத்திற்கு பிறகு பெரியவா தொடர்ந்தார். நேற்றுக்கு உன் ஊர்லேயே கோயிலில் என்ன நடந்தது என்ன எனக்கு புரியாது. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. கணபாடிகள் கண்ணை மூடிண்டு மனசாலே ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது நீ என்ன சொன்னே? வாங்கின பணத்துக்கு மந்திரம் சொல்லாம என் வாய் மூடின்னு இருக்க. அவட இப்படி கேட்டியா இல்லையா? அங்கிருந்த அனைவரும் பலபலத்து நடுங்கி கொண்டு இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மிராசுதார் துப்பொன்று கீழே விழுந்து கையால் வாய் மூடி கண்களில் பிராகத்தோடு, தப்போ பண்ணிட்டேன் பெரியவா, மன்னிச்சிடுங்க, நடந்தது தத்ரூபமா சொல்றேளே. அது மட்டும் இல்லையா, எல்லா ரிக்ஷுகளுக்கும் தட்சணை எவ்வளோ கொடுத்த?
எலக்ட்ரிக் ஷாக் வாங்கியவன் போல் தட்டு தடுமாறிக்கொண்டு, தலா 10 ரூபா கொடுத்தேன் சுவாமி. தெரியும் தெரியும், எல்லாருக்குமா கொடுத்தேன்? மென்று ஒழுங்கிக் கொண்டு விதிர் விதிர்த்து போய் நடுங்கிக் கொண்டிருந்த மிராசுதாரிடம் பெரியவா தானே பேசுகிறான். என்கிட்ட சொல்ல அவமானமா இருக்கோ? நானே சொல்கிறேன். எல்லோருக்கும் 10 ரூபா கொடுத்துட்டே வந்து கனவாடிகள்கிட்டே வந்து சம்பாவனை 7 ரூபா மட்டும்தானே கொடுத்தேன். அவர் குறைச்சி வந்து சொன்னதை அனுப்பிச்சு 7 ரூபா கனவாடிகளுக்கு தகுந்த நியாயமான சம்பாவனையாக கொடுத்தது உனக்கு சந்தோஷம். கனபாடிகள் ஒன்றும் சொல்லாமலே சந்தோஷத்தோடு அதை வாங்கிட்டார், அப்படித்தானே? மிராசுதார் ஈட்டி பாய்ந்தது போல் துடித்தார். பெரியவா, நான் மகா தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கோ, என்னை மன்னிச்சிருங்கோ. வாய் புலம்பிக் கொண்டே இருந்தது. மடத்தில் இருந்த எல்லா பக்தர்களுக்கும் அதிர்ச்சி. இந்த தீக்க தரிசனம் பிரமிக்க வைத்தது. பெரியவா வீசிய மற்றொரு பிரம்மாஸ்திரம் அனைவரையும் திக்குமுக்காட செய்தது. எல்லோரையும் குண்டுகட்டாக கட்டி போட்டது. நீ பண்ணது அதோட போச்சுன்னா பரவாயில்லையே. ராமச்சந்திர ஐயராத்துல எல்லா ருத்ரம் சொன்ன பிராமணா எல்லாருக்கும் போஜனம் நடந்தது. நீ தானே சக்கரை பொங்கல் பரிமாறினே. நெய், திராட்சை, முந்திரி எல்லாம் கமகமக்க அமிர்தமாக இருக்கும்னு எல்லோரும் திருப்தியாக சாப்பிடணும் பாரபட்சம் இல்லாமல் ஓட்டியா? நாராயணசாமி திடுக்கிட்டார், துடித்தார், நடுங்கினார். பதில் வரவே இல்லை. மகா பெரியவாளை துறந்தார். நானே சொல்கிறேன், நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த கேட்டவாளுக்கெல்லாம் மேலே மேலே பரிமாறுறேன். பண்டிதர் வெங்கடேச கணபாடிகள் இன்னும் கொஞ்சம் போடுங்கோ அப்படின்னு 4-5 தடவையாவது கற்றுப்பார். நீ என்ன செஞ்ச? அவர் இலக்கு மட்டும் போடுற, காதில் விழாத மாதிரி நடந்துட்டே போயிட்டேன். சரியா? இது வண்டி தர்மமா? அவர் மனசு நோகடிச்சு நீ சந்தோஷப்பட்டே. இதை சொல்லும் போதே பெருவாளுக்கு ரொம்ப துக்கம் மேலிட்டது. கண்களில் நீர் அரும்பியது. அவரது நா தளதளத்தது. மிராசுதார் கூனி குறுகி தலை குனிந்து கை கட்டி மண்டியிட்டு கண்களில் கங்கை வெடித்தார். அமைதி 15 நிமிடம் போல் நிலவியது. பெரியவா கண்மூடி மெதுவாக திறந்தார். கேப்பெருமாள் வெங்கடேச கணபாடிகள் 11 வயசுல இருந்து ருத்ரஜபம் சொல்றார். இப்போ 81 வயதிலும் அவர் ருத்ரஜபம் சொல்லாத கோயில்களே தமிழ்நாட்டில் இல்லை. அவர் நாடி நரம்பு மூச்சில் எல்லாம் சாட்சாத் பரமேஸ்வரன் வாசம் பண்றார். அவர் உடம்பு ரத்தம் பூரா ருத்ரஜபம் ஓடுறது. அவர் சிவஸ்வரூபம், மகாபுருஷன். அவருக்கு நீ பண்ணினது எவ்வளவு பெரிய மகாபாவம். மகாபரிவால் மேலே பேச முடியாமல் இருக்கிறார். மிராசுதார் சிலையாகி வெகு நேரமாகிவிட்டதே. நீ பண்ணின அவமானத்துக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணினாலும் உனக்கு தெரியுமோ? வீட்டுக்கு திரும்பல. நேராக திருவிடமுதூர் கோயிலே 3 பிரதட்சணம் பண்ணிட்டு மகாலிங்கம் முன்னாலே போய் நின்றார். கண்களிலே தாரை தாரையா நீர் வடிய, அப்பா ஜோதி ஸ்வரூபா மகாலிங்க, நான் உன்னோட பக்த. உன் சந்நிதியில் எவ்வளவு காலமா நான் ருத்ர ஜபம் பண்ணி நீ கேட்டிருக்க. இப்போ எனக்கு 81 வயசாகிடுச்சு. மனசுல தான் தெம்பு இருக்கே தவிர உடம்புல இல்லை. குரல் போயிடுத்து. சக்கரை பொங்கல் ரொம்ப நல்லா இருந்ததேன்னு வெக்கத்தை விட்டு அடிக்கடி கொஞ்சம் போடுங்கன்னு மிராசுதார்கிட்ட கேட்டேன். முதலில் அவர் காதில் விழலன்னு தான் நினச்சேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது அவருக்கு எனக்கு போட இஷ்டம் இல்லை. இவ்வளவு வயசாகியும் என் நாக்கு அடக்கலை. அல்ப விஷயத்துக்கு அடிமையாயிட்டேன்.
அதுக்கு நீ எனக்கு தண்டனை தரணும்னு நான் உன்கிட்ட வந்து நிற்கிறேன். இப்போ அவ காசிக்கு போய் பிடிச்சதை விட்டுடுவா. நான் இனிமே எங்கே போகிறது? நீ தானே காசியும் லிங்கமா இருக்கே. 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒரு தள்ள நீ. அதனால காசியா நினச்சிட்டு உன் முன்னாலே நின்று பிரதட்சி பண்ணிக்கிறேன். இனிமே இந்த ஜென்மத்தில் எனக்கு சர்க்கரை பொங்கல் மட்டுமில்லை, சர்க்கரை சார்ந்த எந்த பண்டமும் இந்த க்ஷணத்திலேருந்து என் கையோ நாக்கோ தொடாது. அப்பா மகாலிங்கா, அப்பா மகாலிங்கா, அப்பா மகாலிங்கா. கண்ணை தொடச் சென்று கனபாடிகள் அப்புறம் வீட்டுக்கு போனார். நாராயணசாமி, நீ இப்போ சொல்லு, திருவிடமருத சர்வேஸ்வரன் மகாலிங்கம் நீ பண்ணின லுத்திரத்தை ஏற்றுப்பாரா? மௌனம். அனைவரும் கண்ணீர் சிந்தும் கற்சிலை. மிராசுதாரிடமிருந்து என்ன பதில் எங்கிருந்து வரும்? மணி 3 ஆயிடுத்து. அன்றைக்கு பெரியவா புக்ஷை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாவம், அவர் பட்டினி கிடந்தார். தனது மதிப்பிற்குரிய ஒரு பக்தனுக்கு நேர்ந்த அவமானத்திற்காக தானே தனக்கு தண்டனை கொடுத்து கொண்டார். எல்லோர் கண்களிலும் அனைத்து இந்திய நதிகள் பித்து பிடித்தது போல் பிராசுதார் அனைவரிடமும் திரும்பி, எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்கோ, பெரியவா நீங்க தான் என்னை காப்பாற்றணும். பெரியவா காலடியில் விழுந்தார். அப்போதும் அவர் கொண்டு வந்த பிரசாதம் தொடப்படவே இல்லை. பெரியவா, எல்லாரும் சித்த இருங்கோ, மகாலிங்க சுவாமி அனுகிரகம் பண்ணுவார் என்றார். பெரியவா சொல்வதற்காக காத்திருந்தது போல் 65 வயது மதியத்தக்க ஒரு சிவாச்சாரியார் விபூதி உத்ராட்ச மாலைகளோடு அப்போதுதான் ஒரு தட்டுடன் உள்ளே பெரியவரிடம் வந்தார். மகா பெரியவர்களுக்கு நமஸ்காரம். என் பேரு மகாலிங்க தீட்சிதர், திருமருதூர் கோயில் அர்ச்சகன். நேற்று கோயிலில் ருத்ராபிஷேகம் நடந்தது. பெரியவாளுக்கு பிரசாதம் சமர்ப்பித்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக வந்தேன் என்று சொல்லிக்கொண்டு கோயில் பிரசாதத்தை பெரியவா முன்னால் வைத்து வணங்கினார். அவரை தடுத்து பெரியவா, சிவதீட்சை வாங்கிண்டவா நேக்கு நமஸ்காரம்லாம் பண்ணப்படாது என்று சொல்லிவிட்டு பிரசாதம் வாங்கி கொண்டார். அனைவரும் பெற்றனர். மடத்திலிருந்து அர்ச்சகருக்கு காமாட்சி சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பிரசாதம் தரப்பட்டது. அப்போதுதான் அங்கு தங்கள் ஊர் மிராசுதார் நாராயணசுவாமி நிற்பதை அர்ச்சகர் பார்த்தார். பெரியவா, இவ எங்க ஊர் மிராசுதார் நாராயணசாமி ஐயர், இவ தான் நேற்றுக்கு ருத்ராபிஷேகம் கைங்கரியம் பண்ணினா. மிராசுதாரையும் வணங்கிவிட்டு அர்ச்சகர் நகர்ந்தார். நாராயணசாமி ஐயர் வாய் ஓயாமல் பெரியவாரிடம், என் பாவத்தை எப்படி கரப்பே சுவாமி, எனக்கு என்ன பிரயாச்சித்தம் சொல்லுங்கோ என்று கதறி கொண்டிருந்தார். பெரியவா எழுந்து ஒரு நிமிடம் கண்மூடினார். நான் என்ன பிரார்த்தித்தம் சொல்ல முடியும்? தேப்பெருமாள் நல்லூர் வெங்கடேச கணபாடிகள் மட்டுமே உனக்கு பிரார்த்தித்தம் என்னன்னு சொல்லணும். பெரியவா, நான் இப்பவே ஓடுறேன். அவர் என்னை மன்னிச்சேன்னு சொல்லுவாரா? என்ன பிரார்த்தித்தம் பண்ணணும்னு சொல்லுவாரா? அவர் மனசுல புகுந்து நீங்க தான் என்னை ஆசீர்வதிக்கணும் பெரியவா, நீங்க தான் என்னை ஆசீர்வதிக்கணும். ஒரு பெருமூச்சு விட்டார். உனக்கு பிராப்தம் இருந்தால் அது நடக்கும் என்று கூறிவிட்டு மகா பெரியவா உள்ளே சென்று விட்டார். வெகு நேரமாகியும் பெரியவா பிறகு வெளியே வரவில்லை. மிராசுதார் ஓடினார். அடுத்த பஸ் பிடித்து நேராக தேப்பெருமாநல்லூர் வந்து சேர்ந்தார். கணபாடிகள் காலில் விழுந்து புரண்டு அழுது மன்னிப்பு கேட்கச் சென்றபோது
அங்கு அவருக்கு பெரும் இடி காத்திருந்தது. கனபாடிகள் வீட்டு வாசலில் ஒரு சின்ன கூட்டம். அந்த கூட்டத்தை பார்த்ததும் ஏதோ அசுபம் என்று அவர் உணரத் தெரிந்தது. அன்று விடியற்காலையில் வெங்கடேச கனபாடிகள் மகாலிங்கத்தை அடைந்து விட்டார் என்று கூடியிருந்தவர்கள் கூறினார்கள். மிராசுதார், ஐயோ சுவாமி, என்ன மன்னிக்க மாட்டீங்களா என்று அலறினார். கனபாடிகள் உடல் இன்னும் அகற்றப்படவில்லை. நல்ல வேலை. கனபாடிகளின் காலை பிடித்து, சுவாமி என்னை மன்னிச்சிருங்கோ, நான் மகாபாவி, என்னை மன்னிச்சிருங்கோ சுவாமி, மகாபாவினா மகாபாவி, எத்தனை காரியத்தை செய்திருக்கேன் என்று கதறி அழுதார். சுரீர் என்று அப்போதுதான் உரைத்தது. அதனால்தான் பெரியவா, உனக்கு பிராப்தம் இருந்தா சொல்லுவார் என்று கூறியது அவருக்கு நினைவில் வந்தது. தன் பாவம் தீர வேண்டும் என்று நாராயணசுவாமி ஐயர் எண்ணற்ற மடங்களும் கோயில்களுக்கும் தான தர்மங்கள் எல்லாம் செய்து கடைசியில் காசியில் முக்தியடைந்தார் என்று கேள்விப்படுகின்றோம். இத்தகைய அற்புதமான ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்துகிட்டது மிகுந்த மகிழ்ச்சி. ஜெய ஜெயசங்கர, அரஹர சங்கர. கேட்டுக்கிட்டே இருக்க தோன்றுது பெரியவாள் லீலைகளை எண்ணம் நாடுது. கேட்டுக்கிட்டே இருக்க தோன்றுது பெரியவாள் லீலைகளை எண்ணம் நாடுது. பக்தர்களின் துயர் துடைக்க இறைவனவன் காஞ்சி வந்து அன்பர் வசம் அன்பு கொண்டு நிகழ்த்திட்ட லீலைகளை கேட்டுக்கிட்டே இருக்க தோன்றுது. மனதால் காட்சிகளை சுவைக்க தூண்டுது. கேட்டு என்றும் மகாபெரியவா பாதம் பணிவோம். குருவே சரணம். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. மீண்டும் ஒரு இனிமையான அனுபவத்தில் உங்களை சந்திப்போம்.